கமெண்டில் வந்து எங்கள் அக்கா குழந்தை சார் சரிங்களா, அது உதயனை கையில் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க சார். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி வரும்போது ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது. அந்த வைரல் ஆகும்போது அந்த வீடியோ பார்த்து தாவேக்கா ஃபேவரட்டாக இருக்க அந்த பர்சன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வரவேற்கிறாங்க. இப்போ அதே பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அதே மீடியாவில் அதே சோஷியல் மீடியாவில் சும்மா ஐயோ இந்தமாரி வந்து கரண்ட் பில்லு அதிகமாக வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. எதுக்கேற்றாலுமே வந்து திமுகவை சார்ந்து தான் வந்து தாவேக்கா அரசு வந்து அவங்களுடைய படைய படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் என்ன பண்ணியிருப்பாப்புல ரஜினி சாரோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருப்பாப்புல. மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்கிற சட்டை என்ன தான் அதுதான் சார் கான்செப்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது மாப்பிள்ளை அவர் போட்டுக்கிற சட்டை நம்மளுது சரிங்களா. நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்காங்க. அவர் ஒரு ஆபாசமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதுக்கு வந்து எந்த ஒரு தாவேக்கா வந்து பிஜேபியோட பி டீம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க. ஒன்றிய அரசை பற்றி இதுவரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல சார். இந்த நிகழ்ச்சியில் சார் அவர் எந்த நிகழ்ச்சி போனாலும் டிஎம்கே தான் டார்கெட் பண்ணுறாரு. அதை சொல்லி தான் அவங்க அரசியலே பண்ணுறாங்க. அது டோல் கூட நிறைய வருது. ஜிம்மில் ஒரு ஒயர் அறந்து விழுந்தால் கூட அது திமுக தான் காரணன்றாங்க சரிங்களா. அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க. அதை தான் அரசியல் கொள்கையாகவே எடுத்துகிட்டு வராங்க. எங்களுக்கெல்லாம் கட்சிக்கு நிறைய கொள்கை இருக்குது. அவங்க கொள்கை என்னென்னா திமுக தான் காரணம்ன்ட்டு அது மட்டும்தான் கொள்கையே அவங்களுக்கு. அவங்க கட்சிக்கான கொள்கையே இல்லை சார். உண்மையாக அதை பற்றி பேசணுன்னா சிரிப்பு தான் சார் வருது. அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ அவர் சிஎம் ஆகிட்டாருன்னு அவருக்கே நம்பிக்கை இல்லை சார். ஏன்னா இப்போயும் அவர் தான் சிஎம். ஆனால் இப்போயும் அவர் என்ன சொல்கிறாருன்னா திமுக தான் காரணம், தலைவர் தான் காரணம், உதயநிதி ஸ்டாலின் தான் காரணம்னு அவர் ஓப்பனாக சொல்கிறார். அது எப்படின்னு தெரில சார். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்களே இப்போ நாங்கள் சொன்னால் அரசியல் பேசுகிறோம், அவங்கள வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களே பார்த்தீங்கன்னா அவங்க ரீல்ஸ் அரசியல் பண்ணுறாங்க. அந்த ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா அது முன்னாடி போட்டாங்க பார்த்தீங்களா, இபி பில்லு முன்னாடி போடுறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து சார் தயவு செஞ்சு முன்னாடி இருக்க மாதிரியாவது விட்டுருங்க அப்படின்னு அவங்களே அழுகுறாங்க. அதுதான் சார் நாங்களும் அதை சொல்லுவோம் சார். அது சொன்னால் இவங்க வந்து திமுககாரங்க அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் பொதுமக்களே சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும்ல. இப்போ அவங்க இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா அவங்க போடுறது எல்லாமே டிவிக்கே ஜெயிக்கும் போது அவங்களுக்கு ஃபேவராக பண்ணாங்க. ஆனால் இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த திராவிட ஆட்சி எப்படி இருந்துச்சோ அப்படியே விட்டுருங்க, தயவு செஞ்சு நீங்கள் எந்த நல்லதும் பண்ண வேணாம், இருக்கிறது அப்படியே நல்லது இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் தாட் வந்துருச்சு. அதை தான் சார் சொல்கிறேன். கோயம்புத்தூரில் என்ன பண்ணாங்களோ அதே தான் நான் திருவொற்றியூர் சார். நேற்று அதுக்கான இது சப்போர்ட் எல்லாமே நம்ம வழக்கறிஞராக இருக்கேன். அதுக்கான போராட்டம் எல்லாமே நம்ம தான் பண்ணோம் சரிங்களா. நேற்று வரைக்கும் அது கெஞ்சானால தான் இது நடந்துச்சுன்னு சொன்னவங்க நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அது கோஷ்டி மோதல்னு மாற்றுறாங்க. புரியுதுங்களா. நேற்று இது பாருங்கள், நேற்று ஒரு பேட்டி கொடுத்தோம். அதில் எல்லாரும் சொன்னோம் நம்ம கெஞ்சா போதையில் தான் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சன் நியூஸ் எல்லாத்துலேயும் போட்டாங்க சரிங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கோஷ்டி மோதல், இது கெஞ்சா போதல்ல சார். நமக்கே தெரியும் சார். இது திராவிட அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஜெயகோபால் கரோடியா திருவொற்றூரில் இருக்குது. அது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அது எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து சண்டை நடக்கும், எல்லா ஸ்கூல்லையும் சின்ன சின்ன பிரச்சனை நடக்கும். இத்தனை வருஷமாக நான் 30 வருஷமாக அங்கே இருக்கேன். 30 வருஷமாக இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் நடந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு பையன் சாகிற அளவுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை சார். புரியுதுங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அடித்து ஸ்கூல் பையன் அடித்து கெஞ்சாக்காக ஏதோ கெஞ்சா மூஞ்சில் ஊதுனன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் முழுக்க இது போதைப் பொருளால் தான் நடந்தது சரிங்களா. அதனால் ஒருத்தன் வந்து சாவுறான்னா என்ன சார் அர்த்தம்? அப்போ என்ன இருக்குது கேட்டால் கோயில் எப்படி பண்ணாங்களோ அதே தான் சார் இங்கேயும் நடக்குது. புரியுதுங்களா. போதைப் பொருள் எடுத்துகிட்டு போனால் ஆட்சிக்கு எங்கே அசிங்கமாகிடுமோன்ட்டு அது வந்து இப்படி திருப்புறாங்க. கோஷ்டி மோதல் அப்படின்னு திருப்புனா அது ஆஃப் ஆகிடும் பிரச்சனை. இன்னொன்று அப்படியே சார் அந்த தனி ஒருவன் படத்தில் பார்க்குற மாதிரி தான் சார். இது ஒன்று ஆஃப் பண்ணோன்னா வேறு ஒரு எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இவங்க இது ஆஃப் பண்ணோன்னா வேறு ஒரு திசை திருப்புறாங்க. அதை தான் சார் சொல்கிறோம். நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டை வழக்க தான் சார் பார்க்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நார்மலாக அப்போ நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா சாராக இருக்கட்டும் எல்லாரும் இருக்கும் சார். எவ்வளோ ஒருமையில் பேசினாங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க. அது எல்லா வீடியோவும் மக்களும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க சரிங்களா. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசலை சார். சிஎம் சார்னால தப்பு, சிஎம் சாப்பிட்றாருனால தப்பு, வேறு எப்படி சார்? இப்போ பொது சுதந்திரமே இல்லையா சார்? நம்ம கேட்கக்கூடாது, எதுவும் அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னா எப்படி சார்? எல்லாரையும் அடக்கி வச்சா எப்படி சார்? புரியுதுங்களா. நம்ம ஏதாவது ஆபாசமாக பேசினாவோ இல்லை ஏதாவது பேசினாவோ பரவாயில்ல, எதுவுமே பேசலைனா கூட அவங்க வந்து நம்மளை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி எது பண்ணால் எஃப்ஐஆர் போட்டுருவேன், ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பயம்படுத்துகிறாங்க சார். அச்சம் உண்டாக்குறாங்க சார். என் கமெண்ட் நீங்கள் நம்புங்க, என் கமெண்டில் வந்து எங்கள் அக்கா குழந்தை சார் சரிங்களா, அது உதயனை கையில் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்.
அதில் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க சார். சரிங்களா, வழக்கறிஞர் எனக்கே பயமாக இருக்குது, உன்னை வெட்டுருவேன் குத்திடுவேன் அப்படி இப்படின்னு சார். எல்லாரும் மிரட்டல். என் கமாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார், என் ஐடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் எந்த போஸ்ட்டு போடுறேனோ அதில் வந்து கீழே விஜய் அண்ணா ஃபோட்டோ போட்டிருக்கு அதில். சரிங்களா, நாங்களும் ஒரு கொள்கையில் இருக்கோம். நான் இது வரைக்கும் யாரையும் அப்படி தப்பாக பேசினதில்லை சார். சரிங்களா, நம்மளும் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணுறோம், இது வரைக்கும் யாரையும் நாங்கள் தப்பாக பேசினதில்லை. ஆனால் இவங்க ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க சார். அப்போ அதுக்குன்னா சார் சொல்யூஷன்? அவங்க பண்ணால் மட்டும் ஒருமையில் பேசினா தப்பா சார்? ஒருமையில் பேசினா மட்டும் எஃப்ஐஆர் போடுவீங்க 3 பிரிவின் கீழே. ஆனால் என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க, எங்கள் உதயண்ணா அசிங்கமாக பேசுகிறாங்க, கட்சி தலைவர் அசிங்கமாக பேசுகிறாங்க. சரிங்களா, அதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கல. அதுக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. நான் எங்கே வேணால் வந்து காட்டுவேன் சார். சரிங்களா, எல்லா எவிடன்ஸும் இருக்குது. கமெண்டில் வந்து சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக அசிங்கமாக பேசுகிறாங்க. நம்ம இத்தனைக்கும் எதுவுமே ஆபாசமாக பேசலை, அவரை எதுவுமே பேசலை. சரிங்களா, ஆனால் அதுக்கு வந்து ஒருமையில் பேசினேன்னு ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. அது நியாயமே இல்லை சார். நாங்கள் அப்படி பண்ணோன்னா எல்லார் மேலேயும் எஃப்ஐஆரை போட்டுருங்க சார். நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எத்தனை பேர் அப்படி பேசியிருந்தாங்களோ எல்லார் மேலேயும் எஃப்ஐஆரை போட்டுருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது கிடையாது சார். எங்களுக்கு தமிழ்நாட்டை வளர்க்கணும், மக்களோட நலத்திட்ட உதவி போய் சேரணும், அந்த யோசனையில் பிஸியாக இருந்தோம் சார். ஆனால் இவங்க என்னன்னா திமுகவை அழிக்கணும், அதுதான் சார் இவங்க கொள்கையே. கட்சி கொள்கையே அது ஒன்று தான் இருக்குது இவங்களுக்கு. தாவேக்கா ஆட்சின்னு வந்து 100 நாள் அது வந்து அவங்க வந்து சாதனைகள்னு சொல்கிறாங்க, மக்கள் வந்து வேதனைகள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் இளம் தலைவர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 3 பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போது நயினார் நாகேந்திரன் பிஜேபியோட மாநில தலைவராக இருக்காப்புல, அவர் ஒரு ஆபாசமான ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதுக்கு வந்து எந்த ஒரு பிரிவின் கீழ் கண்டிப்பாக கண்டிக்கிறோம் சார். இப்போ வந்து திமுக வந்து சில விஷயங்களை பற்றி பேசுனா அதை வந்து எதிர்க்கிற தாவேக்கா அரசு, பிஜேபி அரசு ஒரு விஷயத்தை பேசுனா ஏன் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அதை ஏன் எதிர்க்க மாட்டுறாங்க சார்? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், மக்கள் வந்து இப்போ வந்து ஏன்டா ஓட்டு போட்டோன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. தாவேக்கா வந்து பிஜேபியோட பி டீம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுக்கு ஃபேவராக தான் பண்ணுறாங்க. ஒன்றிய அரசை பற்றி இதுவரையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் அவங்க வந்து எதிர்த்து குரல் கொடுக்கல. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது மின்சார கட்டணம் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போது தாவேக்காவுக்கு ஃபேவராக ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி வரும்போது ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா வைரல் ஆகுது. அந்த வைரல் ஆகும்போது அந்த வீடியோ பார்த்து தாவேக்கா ஃபேவரட்டாக இருக்கிற அந்த பர்சன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வரவேற்கிறாங்க. இப்போ அதே பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அதே மீடியாவில் அதே சோஷியல் மீடியாவில் சும்மா ஐயோ இந்தமாரி வந்து கரண்ட் பில்லு அதிகமாக வந்துடுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி போடுறாங்க. எதுக்கேற்றாலுமே வந்து திமுகவை சார்ந்து தான் வந்து தாவேக்கா அரசு வந்து அவங்களுடைய கொள்கையும் சரி அவங்களுடைய பேச்சும் சரி திமுகவை சார்ந்து மட்டும்தான் இருக்குது தவிர்த்து அவங்க சுயமாக வந்து எதுவுமே இது வரையும் பண்ணலை. எல்லாமே எதுக்கேற்றாலுமே ஒரு சின்ன இன்சிடென்ட் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிழக்கில் வந்து ஒரு நன்றி தெரிவிக்க போகிறோம். இப்போ நம்ம இளம் தலைவரோ நன்றி தெரிவிக்கும் போது மக்களை பார்த்து தான் நம்ம நன்றி தெரிவிப்போம். நம்ம தலைவர் போகும்போது தான் மக்களை பார்த்து தான் நன்றி சொன்னாங்க. அங்கே போயிட்டு ஸ்டேஜ் போட்டு நின்றுக்கிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம திமுக அரசு அவங்க முன்னாடி பண்ண சாதனைகளை மட்டும் தான் சொல்கிறாப்புல. எங்கே போனாலும் சார் எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம திமுக வச்சு பேசாமல் தான் நாளே கிடையாது. இந்த 100 நாட்கள் பற்றி சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் ரைட்டு தான் சார். ஒரே ஒரு விஷயந்தான், திமுகவை எதிர்த்தா மட்டும்தான் இங்கே அரசியல் பண்ண முடியும். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் திமுக சாதனைகள் அவ்வளோ பண்ணியிருக்குல்ல, அந்த சாதனைகள் அவர் வந்து அந்த சாதனைகளோடு தான் நோக்கி போயிட்டுருக்காப்புல. இப்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் சார், நம்ம வந்து படையப்பா படம் பார்த்துருப்போம். படையப்பா படத்தில் பார்த்தீங்கன்னா செந்தில் என்ன பண்ணியிருப்பாப்புல, ரஜினி சாரோட ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டிருப்பாப்புல. மாப்பிள்ளை அவர் தான் போட்டிருக்கிற சட்டைன்னு தான் அதுதான் சார் கான்செப்ட்டு, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போது மாப்பிள்ளை அவர் போட்டுக்கிற சட்டை நம்மளுது. சரிங்களா, இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் போனாலுமே அதே தான், அவ்வளோதான் சார் கான்செப்ட் சார், அவ்வளோதான். இப்போது ஒரு கருத்து சுதந்திரத்தை வந்து நம்மக்கிட்டேருந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்கா. இப்போ நான் வந்து எங்களுடைய கருத்தை வந்து பதிவிடும் போது அந்த கருத்தில் பார்த்திங்கன்னா அதிகமான ஆபாசமான வார்த்தைகள் அதுமாரி வந்து திமுககாரர் யாருமே பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய கருத்து சுதந்திரம், பேசிட்டு போங்க. எங்கள் இளந்தலைவரையும் எங்கள் தலைவரை பற்றி அவங்க ஏதாவது அவதூறு பரப்பினாலுமே நாங்கள் வந்து நின்று ஃபைட் பண்ணுவோம் தவிர்த்து ஆபாசமான கருத்துக்களை இதுவரையும் நாங்கள் முன் வச்சதே கிடையாது. ஆனால் தாவேக்கா தற்கூரிஸ் அப்படி தான் நம்ம சொல்லணும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, இன்பாக்ஸில் வந்து எங்களை அவதூறாக பேசிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு நின்று சண்டை போடுறது கூட தைரியம் கிடையாது.
ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிம்பம் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஒருத்தவங்களை வந்து சித்தரிக்கிறத மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அவங்களுடைய ஆட்சியை பிடிச்சதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா மட்டும்தான். இன்ஸ்டாகிராமு இது மட்டும்தான். இன்ஸ்டா தான் சொல்லணும். அதனால தான் நாங்கள் எல்லாமே ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது பார்த்தாலும் மக்கள் தானே சார் ஓட்டு. ஆமாங்க சார் இப்போ ஒன்றும் இல்லை சார். இப்போது கத்தி படத்தில் வந்து சிஎம் சார் அவர் வந்து விவசாயிகளை பற்றி வந்து பயங்கரமாக பேசியிருப்பாப்போல, அதை நம்ம பார்த்து ரசிச்சிருப்போம். என்னடா கத்தி படத்தில் வந்து விவசாயிகளுக்காக கண்ணீர் விட்டு அழுது உயிரே போனாலும் விவசாயியை விட்டுறாதீங்கன்னா விவசாயி உயிர் போயிட்டுருக்கு சார். என்ன பண்ணார் இதுவரையும்? பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக ஆதரவாக ஒரு கருத்தையோ இல்லை விவசாயிகளை கூப்பிட்டு ஒரு கூட்டமைப்பை வைத்து பேசவோ இதுவரையும் பண்ணலை. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து அதுதான் சார். இப்போது அவர் ஒரு நாட்டின் முதலமைச்சரை போய் அங்கே அவமானப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்குமே அது அவமானம் தான். அதை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது. அவர் பண்ணுறது வந்து ஒரு அரசியல். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் கரெக்டாக எழுதி கொடுக்கும் போது இந்த மாதிரி வந்து ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, சிம்பத்தி அரசியல் பண்ண கண்டிப்பாக சார் அதுதான் பண்ணுறாப்புல. இப்போது நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாள் இல்லை. ஒரு முறை தான் அரசும் அப்படி அவமானப்படுத்த அனுமதிக்காது சார். எப்படி சார் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் சார், எப்படி விடுவாங்க? எங்கள் எதிர்க்கட்சி உதயண்ணா எப்படி விடுவாங்க? பேசியிருக்காங்க சார். அந்த சட்டமன்றத்தை வந்து உதயண்ணா பேசுனதுனால தான் வந்து அந்த மேகதாது அணையில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. கர்நாடக அரசு வந்து யாரை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம திமுக பார்த்து தான் பயப்படுறாங்க. இத்தனை ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நம்ம திமுக ரூலிங் பார்ட்டியாக இருந்ததுனால மட்டும்தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியுமா சார், இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்புன்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து போதை ஒழிப்பு மாரத்தான் நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சிஎம் சார் வராரு, வாக்கிங் போகிறாரு, ஜாக்கிங் போகிறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. அதுக்கு பதிலாக அவர் துறையில் வச்சுருக்க காவல்துறையை வாக்கிங் ஜாக்கிங் அமிச்சா கஞ்சா விற்கிறவங்க, பிளாக்கில் சரக்கு விற்கிறவங்க அவங்களாம் ஈஸியாக பிடிச்சிடலாமே, ஏன் பண்ண மாட்டுறாங்க? இருக்குது தானே சார். இது திமுக ஆட்சி காலத்துலேயும் இருந்து இப்போ தாவே ஆட்சி காலத்துலேயும் அதுதான் சார் அது வந்து நீண்ட காலமாக நீங்கள் இருக்குன்னு நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அந்த நீண்ட காலமாக இருந்தாலுமே இவ்வளோ பெரிய தவறுகள் நடந்ததில்லை. இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 3 நாளில் நீங்கள் எடுத்துங்க, 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொலைகள் நடக்குது. கோயம்புத்தூரில், கள்ளக்குறிச்சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவட்டூர் சமீபம். இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து திருவட்டூரில் தான் வழக்கறிஞர்களாக வந்து பணியாற்றிட்டு வரோம். இப்போ திருவத்தூரில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நேற்று வந்து ஒரு 12ஆம் வகுப்பு படிக்க மாணவன் வந்து சக மாணவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை அடித்து கொன்னுடுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஞ்சா பதம், அது க்ளீனாக தெரியுது. அவங்களுடைய தகப்பனார் வந்து அன்றைக்கி வந்து சாலை மறியல் பண்ணும்போதுலேருந்து நாங்கள் எல்லாருமே உடன் தான் இருக்கோம். அங்கே படிக்கும் மாணவர்கள், அந்த சக மாணவர்கள் படிக்கும் மாணவர்களே, ஆனால் இவங்க எல்லாருமே வந்து கஞ்சா வந்து பயன்படுத்தி தான் அந்த பையனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்காக வந்து நாங்கள் ரோட்டில் உட்காந்து போராடி அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாவேக அரசை வந்து மக்களை திசை திருப்பம் அரசு தான் அவங்க சொல்லணும். இந்த மேட்டரில் வந்து பொறுப்பேற்க மறுக்குது. ஏன்னா வந்து ஏன் மறுக்குதுன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலை தரணும், இல்லைனா நஷ்டஈடு ஏதாவது தரணும் சார். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் தான். ஏதோ இழப்பீடு ஏதோ ஒன்று நடந்து போயிடுச்சு, ஒரு ஆளுங்கட்சியோட மினிஸ்டரோ இல்லை யாராவது சிஎம் சார் கூட ஒரு ட்வீட் பண்ணிடலாம், இதுவரையும் ட்வீட் பண்ணல. கோயம்புத்தூர் விவகாரத்துலையும் இப்படி தான் அந்த கல்லூரி மெத்தனமாக இருந்தால் எப்படி சார் அது வந்து அவங்களுக்கு அசால்ட்டாக இருக்குது சார். அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மெத்தனை போக்கு தான் சொல்லணும். இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இப்போ ஃப்ளாஷ் நியூஸே பார்த்தீங்கன்னா இப்போ திருவத்தூர் சம்பவம் தான் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டுருக்கு. அந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா தாவேகாவுடைய சார்ந்த நிர்வாகிகள் சில பேர் வந்து உள்ள அரசியல் பண்ணுறாங்க. அது வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. இதை வந்து திமுக வந்து நம்ம எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் சரிங்களா. மக்களுக்கு வந்து ஒரு அநியாயம் நடக்கும்போது நம்ம தான் இருக்கணும், மக்களுடன் தான் நம்ம. எங்கள் தலைவர் அதை தான் சொல்லியிருக்காரு, மக்களுடன் ஸ்டாலின். அதுதான் நாங்கள் எப்போயுமே மக்களுடன் தான் இருக்கோம். நாங்கள் மக்களுடன் இருக்கும் போது அவங்க தாவேக அரசு வந்து என்ன பண்ணுது, நீங்கள் மக்களுடன் இருக்கக்கூடாது, மக்களை விட்டு நீங்கள் தள்ளி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு அரசியல் பண்ணுறாங்க. எங்களை வந்து மக்கள் பணி செய்ய விடாமல் எங்களை தடுக்கிறது, எங்களை வந்து முட்டுக்கட்டை போடுறது. நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதுதான் சார், அதுதான் தாவேகவுடன் அரசு. இப்போது பாஜக ஒன்றிய அரசால் வந்து தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்ற முடியல, இதுதான் ஃபேக்ட்டு. இது வந்து இப்போ இல்லை,
ஒரு 100 வருஷம் ஆனாலுமே கால் ஊன்ற முடியாது. இது வந்து திராவிட மண். இந்த திராவிட மண்ணில் வந்து பாசிச மண் வர முடியாது. இதுதான் உண்மை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஒன்றிய அரசு ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சனை வந்து இந்த இடத்துல முகம் தெரிந்த ஒரு நல்ல நபரை வந்து இந்த இடத்துல நம்ம நிற்க வச்சு இங்கே வந்து சிஎம் ஆக்கி நம்ம சாதிக்க நினைக்க வேண்டியதெல்லாம் இவரை வச்சு நம்ம சாதிக்கலாம். அந்த ஒரு கான்செப்டில் தான் அவங்க வராங்க. இது மக்களுக்கு வந்து போக போக தான் தெரியுது. சார் யாருக்காக இருந்தாலுமே வந்து ஒரு ஆக்டரை பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். அவரை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சு மட்டுமே இவர் ஜெயிச்சிருக்காரு. லொல்லு சபாவில் வர நம்ம காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் ராயபுரம் நம்ம ஏரியா தான். அவரை பார்க்க கூட கூட்டம் வரும் சார். சரிங்களா? ஆக்டர்னால் எல்லாருக்குமே பிடிக்கும், பார்க்க கூட்டம் வரும். அவங்க ஒன்றிய அரசு வந்து க்ளீனாக அதை செட் பண்ணி தான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அனுப்புகிறாங்க. அனுப்புன மாரியே அவங்க சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒன்றும் இல்லை சார், அவர் வந்து பெருவாரியான தொகுதியில் வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராக இருக்கலாம். அது என்ன சார் 108 மட்டும் நிற்கிது. இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மக்களாகிய நம்ம எல்லாருமே வந்து உற்று நோக்கணும். அந்த இவிஎம் மிஷினை பார்த்தீங்கன்னா தொகுதி வாரியாக பார்த்தீங்கன்னா 108 தாண்டலை. ஒரு 4 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா அந்த 108 தான் நிற்கிது. 108 தாண்டல, ஒரு 109, 110, 115 கூட வந்திருக்கலாம். ஒரே விஷயந்தான், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரமாக 108 நிற்கும் போது நம்மளுக்கு தெரியுது அது வந்து ஒன்றிய அரசோட பிளான்ற மாரி நம்மளுக்கு தெரியுது. இது ஒன்றிய அரசு வந்து சொல்லி தான் இந்த தாவேக்கா அரசு இயங்குதுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியுது.